இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நிமிட நட்சத்திரத்துக்கு இயேசு நாமத்தில் அன்போடு அழைக்கிறேன். நாட்டிலே கொடுக்கப்பட்ட இறைச்சிரி மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41. படகுல போயிட்டே இருக்கப்ப பயங்கரமாக புயல் வருது, கடலை அடைக்கழிக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் எல்லாம் பார்த்து அப்படியே எல்லாம், என்ன ஆண்டவரே நாங்களாம் மடிய போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அவரை போட்டு எழுப்புறாங்க. அப்படி எழுந்து நின்று 2 காரியத்தை செய்கிறார். ஒரு பக்கம் அவள் விசுவாசத்தை கண்டு அவிவிசுவாசத்தை கண்டு அவர் கடிந்து கொள்கிறார். இன்னொரு பக்கம் இறையாதே சும்மா இரு. யாரை பார்த்து? இறையாதே சும்மா இருன்னு காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே என்ன சொன்ன ஒரு வார்த்தையில காற்றும் கடலும் அமைதியானது. இன்னொரு பக்கம் அவள் விசுவாசத்தை கண்டு திட்டார். இன்னுமா நம்பிக்கை இல்லை, இன்னுமா நீங்க நம்பிக்கையற்றவர்களா விசுவாசமற்றவர்களா இவர் அற்ப விசுவாசிகள் சொல்லி அவரை திட்டுகிறார். காரணம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து புறப்படுகின்ற பொழுது அந்த முதல் வசனம் மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 35 வாசிக்கின்ற பொழுது, அக்கறைக்கு செல்வம் வாருங்கள். எபிரேயர் 13:8 பிரகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் மாறாதவர்னா அவர் வார்த்தையும் மாறாது. அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும். ஏன்னா சொன்னதுக்கு மேல வேலை நடக்கும், சொன்னதுக்கு குறைவா நடக்காது. இது இயேசு கிறிஸ்துவுக்கு புரியமானே தன் சீர்களை பார்த்து அக்கறைக்கு செல்வம் வாருங்கள் சொல்றார். அப்ப என்னது? அக்கறைக்கு செல்வம் வாருங்கள். அப்ப அக்கறைக்கு போவன்ட்டார். அக்கறைக்கு போவது நிச்சயம். அக்கறைக்கு போவோம் வாங்க சொன்னதுக்கு அப்புறம் இடையில என்ன பண்ணாலும் அக்கறைக்கு போவது நின்று போகுமா? அவர் அக்கறைக்கு செல்வது நிச்சயமா நின்று போகாது. ஆனா அக்கறைக்கு செல்வம் வாருங்கள் ஆண்டவரே சொல்லிட்டாரு. புயல் வந்தா என்ன, புயல் வந்தா என்ன, காற்றடிச்சா என்ன, கடல் கொந்தளிச்சா, நாம் நிச்சயமா அக்கறைக்கு போவோன்ற விசுவாசம் அவளுக்கு இல்லை. அது மட்டும் இல்ல, இயேசு அவரோடு இருக்கிறார். வல்லமை உள்ள கடவுள், கடவுளுடைய குமாரன் ஆண்டவராய் இயேசு கூட இருக்கிறார். கூட இருந்தும் அவர்கள் விசுவாசப்பட்டவர்களாக இருந்தார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானே. ஆகவே அவள் கடிந்து கொண்டார். விசுவாசம் இல்லாதபடினாலே கடிந்து கொண்டார். விசுவாசத்தை கொடுக்கிற உடனிருந்தும் அவர்கள் அவதியான பலவீனமான நிலையில் இருந்தனாலே அவர்கள் கடிந்து கொண்டார். இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானே. நாம் அப்படி அல்ல. வார்த்தையாக, ஆவியாக, இரத்தமாக, சரீரமாக, மகிமையாக, பிரசன்னமாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே உலகில் எது நடந்தாலும் அதை குறித்து பயம் இல்லை. நாமெல்லாம் பயணிக்கும் திருச்சொல்லி இருக்கிறோம். நிச்சயமா அந்த பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தொடர்ந்து பயணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.